எவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல வரிசையில நின்னு இந்த விண்ணப்பத்த பூர்த்தி செய்து குடுத்திருப்பாங்க மக்கள். சில பேருக்கு எழுத படிக்க தெரியாட்டி கூட, பக்கத்துல இருக்கிறவங்கட்ட எழுதி குடுங்க அப்படின்னு கெஞ்சி, அதை வந்து விண்ணப்பத்த பூர்த்தி செய்து குடுத்திருப்பாங்க. அப்படி பூர்த்தி செய்த குடுத்த விண்ணப்பங்கள் ஆத்துல மிதக்குது. வெள்ளத்துல மிதக்குது. திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்துல இந்த கூத்து நடந்திருக்கு. எத்தனை அலட்சியம் இருந்திருந்தால், எத்தனை அலட்சிய அதிகாரிகள் இருந்திருந்தால், எத்தனை இந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவு அலட்சியம் இருந்திருந்தால், இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கும். இது இங்க மட்டும் தான் நடந்ததா? எல்லா இடத்துலயும் நடந்திருக்கா? அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, இந்த திட்டத்துக்கு அரசாங்க மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவாயிருக்கு? இந்த மனுக்கள் கேவலமா, குப்பைய விட கேவலமா வீசப்பட்டிருக்கு. மக்களுக்கு எப்படி அரசாங்கத்து மேல இந்த திட்டங்களெல்லாம் செயல்படுத்தப்படும்னு எப்படி நம்பிக்கை வரும்? ம். இது மாதிரியான திட்டங்கள் எப்படி வெற்றி பெறுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவாகுது? அவங்களும் தமக்கு நம்முடைய குறையெல்லாம் தீர்க்கப்படும். நம்முடைய குறையெல்லாம் இந்த கவர்மெண்ட் தீர்த்து வைக்கும். நமக்கும் பணம் வரும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்பிக்கையோட காத்திருந்திருப்பாங்க? இன்னைக்கு இந்த மாதிரி செய்திய கேட்டா, அவங்களுடைய மனசு எவ்வளவு வேதனைப்படும்? இதெல்லாம் யார் பொறுப்பு?